குக் வித் கோமாளியிலிருந்து மணிமேகலை விலகினதை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பலருமே பேசிட்டு வராங்க. இதுக்கு காரணம் ஆங்கரிங் பண்ணுறப்போ விஜய் பிரியங்காவோட தலையீடு அதிகமாக இருக்குன்னு மறைமுகமாக மணிமேகலை சொல்ல பலருமே இப்போ விஜய் பிரியங்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இது தொடர்பாக விஜய் பிரியங்கா இப்போ வரைக்குமே எந்த பதிலும் கொடுக்கல. இதனால இந்த பிரச்சனை ஒரு முடிவே இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. விஜய் டிவியில் இருக்கிற மற்ற ஆர்டிஸ்டுமே மணிமேகலைக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணிட்டும் பேசிட்டும் வராங்க. மணிமேகலையும் நான் இந்த பிரச்சனையை பற்றி நேரடியாக பேசினேன், ஆனால் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சரியான பதில் கிடைக்கல. மேலும் பிரியங்காவை பகச்சுக்காதீங்க, அவங்க நினைச்சா உங்களுக்கு ஷோவே கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பணிஞ்சு போங்கன்னு சொன்னதாகவும் மணிமேகலை குற்றம் சாட்டி இருந்தாங்க. எனக்கு காசு புகழ் வேலையை விட சுயமரியாதை தான் முக்கியம், அதனால நான் வெளியேறிட்டேன். பிரியங்காக்கே நிறைய ஷோஸ் கிடைக்கட்டும், அப்பதான் அவங்க வளர்ந்து வர மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்படி உண்மையாவே அவங்களால எனக்கு வேலை கிடைக்காம போகுதுன்னா அவங்க முடிஞ்சதை பண்ணிக்கிட்டும், அப்படி சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன். யாராலையும் யார் வாய்ப்பையும் பறிக்க முடியாது, அவங்க திறமையால தான் எல்லாமே கிடைக்கும். லாஸ்ட் 4 சீசன்ஸ் பண்ண ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த சீசன் 5ஓட ப்ரொடக்ஷன் டீம் சரியில்லை அப்படின்னு சொல்லி மீடியா மெசன்ஸையும் மணிமேகலை பாராட்டி இருந்தாங்க. பலருமே மணிமேகலை பேசின அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஷோஸ் கிடைக்கும், நீங்க யாருக்கும் பயப்படாதீங்கன்னு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் வராங்க. சிலர் நீங்க சன் டிவியோட டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு போகணும்னு சொல்லிட்டு வராங்க. குக் வித் கோமாளி ஷோவை ப்ரொடியூஸ் பண்ண மீடியா மெசன்ஸ் டீம் தான் இப்போ சன் டிவில டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவை நடத்திட்டு வராங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. செஃப் வெங்கடேஷ் பட்டும் மீடியா மெசன்ஸ்க்காக விஜய் டிவில இருந்து சன் டிவிக்கு போயிட்டாரு. மணிமேகலை இப்படி எல்லாம் பிரச்சனையாகி வெளியே வரவே அவங்களோட ஃபேன் ஒருத்தர் செஃப் வெங்கடேஷ் பட்டோட ரீசன்ட் போஸ்ட்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, ப்ளீஸ் சார் மணிமேகலைய உங்க ஷோவான டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு எடுத்துக்கோங்க, கண்டிப்பா ஷோ இன்னுமே பிரம்மாண்டமா போகும். மீடியா மேசன்ஸ் தயவு செஞ்சு நீங்களும் மணிமேகலைய உங்களோட கம்பெனில எடுத்துக்கோங்க, ஒரு ரசிகர்களா கேட்டுக்கிறோம் ப்ளீஸ் அப்படின்னு இப்படி மணிமேகலைய டாப்பு குக்கு டூப்பு குக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கமெண்ட்டை செஃப் வெங்கடேஷ் பட்டும் லைக் பண்ணிருக்காரு. இதனால மணிமேகலை டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோல வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா குக் வித் கோமாளி சீசன் 4 சமயத்துல மணிமேகலை பாதியிலேயே வெளியேறிட்டாங்க. ஆங்கரிங் சான்ஸ் கிடைக்காததுனால தான் இவங்க குக் வித் கோமாளி சீசன் 4ல இருந்து வெளியேறிட்டாங்கன்னு தகவல் வெளியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி மணிமேகலையும் குக் வித் கோமாளி சீசன் 5ல ஆங்கரா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ மணிமேகலை ஒரு வேளை டாப் குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு போனா ஆங்கரா போறாங்களா இல்ல டூப்பு குக்கா நம்மளை என்டர்டெயின் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.